தீர்க்க முடியாத வியாதி பார்த்தா ஸ்கின்னு சொல்லலாமா? ஆமா சார். நிறைய பேருக்கு. அதாவது பாவம் நெறையா எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லேடீஸ் வராங்க. லேடீஸ்னா இப்போ நம்ம பேசுறோம், கவுன்சிலிங் குடுக்குறோம், பேசுறோம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்ம பண்றோம். அப்ப சொல்லுவாங்க, "சார் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கு." அப்ப நான் சொல்லுவேன், "பீரியட்ஸ் எப்படி இருக்கு?" ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யங் லேடியா இருந்தா. அப்ப அதுல தெரிஞ்சிரும் எனக்கு. இந்த மாரி இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, பொடுகு இருக்கான்னு கேட்பேன். ஸ்கின் டிசீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பொடுகுதாம்மா பிள்ளையார் சுழி. ஓ! தலையில பொடுகு இருந்துச்சுன்னா 100% ஸ்கின் டிசீஸ் இருக்கும். 100% இருக்கும். டவுட்டே வேண்டாம் அதுல. பொடுகு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, போவே மாட்டேன் சார். ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். தொடையில அக்குள், கீழாங்கை. அது நம்ம அப்படி சொல்றது தான். ஸோ இப்படி சொல்லும்போது அவங்க என்ன அப்போ ஒரு நம்பிக்கை வருது. நம்மள எதுவுமே டெஸ்ட் பண்ணல. ஸோ அவர்ட்ட மெடிசின் எடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா கூட ஒரு 15 டேஸ்ல கியூர் பண்ண ஒரு மேஜர் ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம். இது சொரியாசிஸா? லைக் சொரியாசிஸ். தொப்புள் இருக்கு இல்லையா? தொப்புள்லேருந்து அடி வயிறு வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே பரவிட்டு இருந்தது ஃபுல்லா. ஓ! ட்ரெஸ்ஸே போட முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட். அவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணி, இவர் வந்து ஷி இஸ் ஹேப்பி. அவங்க தான் சொன்னாங்க, எங்கெங்கேயோ போடு. பரவாயில்ல. என்னோட இது அவ்வளோதான். நான் சொல்றது இப்படி. இந்த மாதிரி பண்ணுங்க. நடக்கும்.